சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் ஒன்றியம் ஞானியார் மடத்தைச் சேர்ந்த சிவராமன் வெற்றிகரமாக இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் நஞ்சில்லா உணவு என்ற கோட்பாட்டை பின்பற்றி 12 வகையான பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகிறார். ஒரு சார் பயிர் விவசாயிகள் பண்ணாதீங்க, அது நமக்கு லாபகரமாக இருக்காது. பல பயிர் சாகுபடி செய்யுங்க, அதுதான் நம்ம மண்ணையும் வளத்தையும் கூட்டும், நமக்கு வருமானத்தையும் தரும். மேலே நான் புடலை போட்டிருக்கேன், கீழே பார்த்தீங்கன்னா கீரை போட்டிருக்கேன். கீரைக்கு ஓரத்தில் மஞ்சள் நட்டிருக்கேன், உள்ள பூச்சி வராமல் இருக்கிறவங்களுக்கு. மேலே அவரை போட்டிருக்கேன், அதுக்கு கீழே பரங்கி போட்டிருக்கேன். மேலேயும் பார்த்தீங்கன்னா விவசாயம், கீழையும் விவசாயம். அப்போ இருக்கிற இடத்துல நமக்கு பல காய்கறி உற்பத்தி பண்ணுறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணுறோம். விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் செலவுகளை கருத்தில் கொண்டு வெறும் 2900 ரூபாய் செலவில் 15 கிலோ எடையுள்ள எளிமையான களை எடுக்கும் இயந்திரத்தை இவரே சுயமாக வடிவமைத்துள்ளார். நிறைய காய்கறி, தோட்ட காய்கறி பயன்படுத்தையில், கொடிக்காய்கறி பயன்படுத்தையில் தேனீக்கள் நம்ம வயலுக்கு நிறைய வரும். தேனீக்கள் நிறைய வரும் பொழுது மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும் பொழுது நாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியான காய்களை நிறைய அறுவடை பண்ணலாம், நல்லா காய்க்கும். தண்ணீர் குறைச்ச தண்ணியை வச்சு தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம். ஜீவாமிர்தம் மற்றும் பச்சிலை கரைசல்களை இயற்கை உரங்களாக பயன்படுத்தி வரும் இவர் தான் 2 ஆண்டுகளாக பயன்படுத்தி வெற்றி கண்ட எளிய தொழில்நுட்பத்தை மற்ற விவசாயிகளும் பயன்படுத்த பரிந்துரைப்பதன் மூலம் பெரும் மனநிறைவு அடைவதாக தெரிவிக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நைனா முகமது.